சூப்பர் ஹிட் ஆன படம் தான் சிவாஜி. இப்போ இதுல வந்து நிறைய புதுமைகள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த புதுமை மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு ரெண்டு முக்கியமான நபர்கள் காரணமா இருக்காங்க. May now request Mr. Jayendra, co-founder of Real Image, and Mr. Sai Prasad, director Prasad EFX, to please address the gathering. 1990s வந்து முதல்ல ரங்கீலாங்கிற ஒரு படம் டால்பி ஸ்டீரியோவில் முதல்ல வெளில வந்தது. அப்போது இந்தியாவில் என்ன புதுசாக பண்ணோம் அப்படின்னாக்கா, வேர்ல்ட் சினிமாவில் வந்து அவ்வளோவா சாங்ஸ் யூஸ் பண்ணுறதில்ல. நம்ம இந்தியன் ஃபிலிம்ஸில் தான் நம்ம சாங்ஸ் நிறையா யூஸ் பண்ணுறோம். இந்த சாங்ஸை எப்படி ஒரு ஸ்டீரியோவில் நல்லா மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் இமேஜ் மீடியா ஆர்டிஸ்ட் முதல்ல ரங்கீலா படத்தில் சாங்ஸ் மிக்ஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் 5.1 சவுண்டில் இந்தியன் படத்துக்கோசரம் எப்படி சவுண்டு சாங்ஸை மிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு பிரமாண்டமான ஒரு காரியத்தை கற்றுக்கிட்டோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இப்போது டால்பி அட்மாஸில் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் 4K ஃபிலிம் சொல்லலாம் சிவாஜி. அந்த 4K ஃபிலிம்ஸில் 4K ஃபிலிமோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஃபார் டால்பி அட்மாஸ் இன் இந்தியா. அந்த படத்தில் வந்து எஃபெக்ட்ஸ் டயலாக்ஸ் அதெல்லாம் ஒரு இந்த 64 சேனல்ஸில் 128 சவுண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது ஓரளவுக்கு எல்லாருக்கிட்ட இருந்து கற்றுடலாம். பட் இந்தியன் ஃபிலிம்ஸ் இந்த சாங்ஸை எப்படி இந்த புது சவுண்ட் ஃபார்மேட்டில் நம்ம நல்லபடியாக மிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை ரொம்ப ஒரு லாஸ்ட் 1 வீக்காக நைட் அண்ட் டே ஒர்க் பண்ணி மீடியா ஆர்டிஸ்ட் ரியல் இமேஜில் ஓரளவுக்கு கற்றுட்ருக்கோம்னு சொல்லுவோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நீங்கள் இப்போ என்ஜாய் பண்ணுங்க. சத்யகுமார் ரேமான் ஸ்டுடியோலேருந்து எங்கள் கூடயே இருந்து இந்த சாங்ஸ் இந்த புது ஃபார்மேட்டில் மிக்ஸ் பண்ணாலும் எப்படி அந்த ஒரிஜினல் கம்போசிஷன்லேருந்து மாறாத இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவர் ரொம்ப கீனாக ஹெல்ப் பண்ணார். இந்த சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபிலிம்ஸில் நிறைய யூஸ் பண்ண போகிறோம். அது ஒரு சின்ன ரொமான்டிக் சீன்லேருந்து ஒரு பெரிய குத்துப்பாட்டு வரைக்கும் எப்படி நம்ம அந்த சவுண்டை க்ரியேட்டிவாக யூஸ் பண்ணுறோங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது, டைரக்டர்ஸ் கையில் இருக்குது. அந்த நம்ம எப்படி 5.1 சவுண்டை நல்லா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணமோ அதோட ஜாஸ்தி இந்த டால்பி அட்மாஸை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சிவாஜி படத்தில் ஒரு அமேசிங் ஸ்கோப் இருந்திருக்கு. அண்ட் சங்கர் சார் வந்து மேபி படம் பண்ணும்போதே இந்த மாதிரி ஒரு சவுண்ட் ஃபார்மேட் வரும், அதை வந்து இதில் எவ்வளோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கிரியேட் பண்ணாரா எனக்கு தெரியல. பட் ஆனால் அவ்வளோ ஸ்கோப் இருக்குது இந்த படத்தை. அந்த ஸ்கோப்பை வந்து எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கோம், எப்படி இந்த டால்பி அட்மாஸில் ஃபுல் ஃபில்மாக வரும்னு நீங்கள் 12-12 பார்க்கலாம்.